Praise the Lord. Hello. Praise the Lord. தேவனுக்கு மகிமை. எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? How are you all today? சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all happy? மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. Again, it is a pleasure and it is so joyful to meet you in the name of the Lord Jesus Christ. நானும் உங்களில் ஒருவனாக இந்த தேசத்தில் தான் இருக்கிறேன். Even me also, like you, living in this country. கடந்த வருஷத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. Last year, I remember that I preached the God's word among you. யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா அந்த வார்த்தை? Any one of you remember that what I preached? என்ன தலைப்பிலே நான் பேசினேன்? On what heading I preached? On what subject I preached? ரெக்கார்டை திருப்பி பார்த்து சொல்லக்கூடாது. ரெக்கார்டை திருப்பி பார்த்து சொல்லக்கூடாது. You should not check the recording again and tell me. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? Any one of you உங்களையே remember? ஞாபகம் இல்லை பாஸ்டர். Pastor, even I don't remember you. How can I இந்த remember what you முகத்தையே ஞாபகம் இல்லாம இருக்குது. I couldn't remember your face also. வாசனை எப்படி ஞாபகம் இருக்கும்? How do I remember your word? இவரும் ஞாபகம் இருக்கு. I remember. The interpreter remember. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்படிதாங்க மனுஷர்கள் வருஷங்களை மறந்துடுவாங்க. People, that is how they used to forget the old. ஆனால் தேவன் தான் உண்டாக்கின எந்த மனுஷனையும் மறப்பவர் அல்ல. But God, who never forgets whom He has created. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை மறக்க மாட்டார். God will never forget any one அவர் of us. தன்னுடைய காலத்திலே தன்னுடைய வேலையை நமக்காக அவர் சரியாய் செய்வார். In His time, He will complete His work for us. எனக்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை வேதத்தில் பிடிக்கும். I would like to admire one beautiful story in the Word of God. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். Luke chapter 19, first verse. யாராவது தமிழ்ல, சிங்களத்துல, இங்கிலீஷ்ல படிக்கக்கூடிய Any one of you can read in Tamil, English, Sinhala. Continue. And he sought to see who Jesus was, but could not because of the crowd, for he was of short stature. So he ran ahead and climbed up into a sycamore tree to see him, for he was going to pass that way. And when Jesus came to the place, he looked up and saw him and said to him, போதும், ஸ்டாப். Stop. தமிழ். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். இயேசு எப்படிப்பட்டவரோ, இங்க மனுஷர்கள் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு அல்ல, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு It is not about how the people are, but it's about who is Jesus is. என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாயிருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாது. அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? Can you say amen? இது நமக்கு ஒரு சாதாரணமான ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. For us, it can be an ordinary story. நான் இன்னைக்கு நீங்க பாடும்போது கூட சகையை பத்தி பேசும்போது கூட சகையை பற்றி டச் பண்ணீங்க. Even when you sing the song, you mentioned about Zacchaeus. நான் இந்த ஒரு 2 வாரமாக இந்த சகையை தியானித்து கொண்டு வருகிறேன். For the past 2 weeks, I was meditating on the story of Zacchaeus. சகையுவுக்காக இயேசு நிற்க முடியுமா இருந்தால், சகையுவுக்காக நடந்து போறார், கூட்டத்தோட கூட்டமா இயேசு நடந்து போறார். If Jesus can stop for Zacchaeus, Jesus was walking with the crowd, but for Zacchaeus, if he can stop
for him. நல்லா கவனிச்சு பாருங்க, அங்க ஒரு ஆவிக்குரிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. You can just see a revelation in that. ஒரு ஆவிக்குரிய நிலைமை, A அதாவது ஒரு spiritual situation. அந்த ஆவியில உணர்கிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்க முடியும். You can understand something in the spirit when you read this. நாம ஆவிக்குரியவர்கள் என்று நாம பேசிக் கொள்கிறோம். We speak about ourselves as a spiritual people. ஆவிக்குரியவர்கள், We are spiritual people. கிறிஸ்தவர்கள், We are Christians. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், We receive the Holy Spirit. பரிசுத்த பாஸ்டர் சொன்னது போல டங்ஸ்லே பேசுகிறவர்கள். As pastor said, we are speaking in tongues. ஹலோ, எல்லாம் இருக்குது நம்மகிட்ட. These all things are is within us. ஆனா நமக்கு உணர்வு இருக்கிறதா? But do we have that sensitivity? ஒருவரை குறித்த உணர்வு. Do we have a sensitivity about someone? ஒரு மனுஷனை குறித்த உணர்வு. A sensitivity about a man. ஒரு சூழ்நிலையை குறித்த உணர்வு. A sensitivity about the situation. நல்லா கவனித்து பாருங்க. இந்த சகேயு, நான் வேற வசனத்துக்கு போக போறதில்ல, நிறைய வசனம் இருக்குது, ஆனா டைம் போகுது. Just observe this Zacchaeus. There are many scriptures, but I want to point you out to one scripture. பலமுறை ட்ரை பண்றான் இயேசுவை பார்க்க. Zacchaeus tried many times to see Jesus. பலமுறை முயற்சி பண்ணுகிறான். Many times he tried, ஆனா பார்க்க but முடியல. he could not see. தடை யாரு? But what was the limitation? In the What crowd. was the problem? The crowd was limiting him, இந்த கூட்டம் avoiding தான். him to see Jesus. The crowd. ஒருத்தன் வர்றான், Somebody is coming. இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். He wants to see Jesus. சுகம் எதிர்பார்க்கறான். He is expecting a healing. ஆசீர்வாதத்தை He is எதிர்பார்க்கறான். expecting a blessing. பல காரியங்கள் நம்ம போல தான் ஆகணும். He is like a man. He is like us. It's a பலர் normal வருகிறார்கள். man. Many people follow Jesus. இயேசுவோடு கூட இந்த சீசர்கள்ட்ட ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்க. You know, there is a character among these disciples. சொல்றாங்க, இவள் அடிக்கடி வந்து நம்மை அலட்டிக் கொள்ளாதபடிக்கு. These disciples is complaining to Jesus. This lady is continuously bothering us. We have to stop it. ஒரு ஏழை விதவையை பற்றி பேசுகிறாரே. They- எங்க இடத்துல வந்து அலட்டக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. They are speaking about the poor widow. This lady should not bother us. Should not follow us. ஏங்க, இயேசு இருக்கிறதே நாம தொந்தரவு பண்ணுவோம்னு நினைச்சுதான். We should understand Jesus is living us today that we will bother him always. எத்தனை பேருக்கு அது விளங்குது உங்களுக்கு? How many of you all can understand இயேசு this? தெய்வமாய் நமக்கு இருக்கிறதே, Jesus is God for us. நாம எப்ப போட்டாலும் க்ளோரியஸ் 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 அப்படின்னு தொந்தரவு பண்றதுக்கு தான். So every time for us, Jesus to bother, not Claudius. க்ளோரியஸ் தொந்தரவு பண்றதுக்கு இல்ல, எப்ப பார்த்தாலும் Not to bother Claudius, but Jesus. எப்பவுமே நீங்க தொந்தரவு பண்ண வேண்டிய ஒரு ஆள் இயேசு மட்டும்தாங்க. Every time a person who you should bother is Jesus. ஆனா சகீவனுடைய கேரக்டரை பற்றி வேதம் சொல்லுகிறது. But the Bible is telling about something about character of Zacchaeus. அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், He was a tax collector. பாவியான மனுஷன் அவனே சொல்றான். He is a sinful man. He himself is testifying it. அவனே தன்னுடைய காரியங்களை அறிக்கை பண்ணுகிறான். He is confessing his own sinful things, என்னை போலவும் உங்களை போலவும். like you and me. அவன் ஒரு எதிர்பார்ப்போட இயேசுவிடத்துல வருகிறான். He is coming to Jesus expecting இயேசு something. எப்படிப்பட்டவரோ How Jesus is. அவனுக்கு தெரியல. How Jesus was. He didn't know. அவன் யாரை பார்க்க வர்றான்? To whom he is coming to see. யார் தடையா இருக்கிறா? Who is blocking him. இந்த கூட்டம் தான் தடையா இருக்கு. The crowd is blocking நிறைய him. இடத்துல கூட்டம் இருக்குது. Many places there is crowd. இயேசுவை தேட விடாத கூட்டம். The crowd which is obstructing or stopping us not to seek Jesus. கூட்டம் நிறைய இருக்கும். The crowd can be big. அந்த கூட்டத்துக்கே இயேசு யாருன்னு தெரியாது. Even that crowd himself has not understood who is Jesus. ஆனா பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. But the crowd always follows. இயேசு பின்னாடி போய்க்கொண்டே இருக்கும் அந்த கூட்டம். Behind Jesus, the crowd always follows. அதுல போன கூட்டத்துக்கு இயேசு என்ன செய்தாருன்னே தெரியாது. But the crowd which followed Jesus, they didn't know what Jesus did. பாருங்க, அந்த
அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீனுடைய சம்பவத்தை எடுத்து பாருங்க. Can you please see the woman with the issue of blood? பாடுகள் அவளுக்கு. Many afflictions to her. இன்னைக்கு எப்படியாவது இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்டா நான் சுகமாகிறேன்னு நம்புறா. She decided today somehow if I can touch the garment of Jesus, I will be healed. ஆனா அங்கேயே crowd. But there also same problem, crowd. இந்த crowdே ஒரு பிரச்சனை தாங்க. The crowd is always a problem, issue. Hello, blessed people. crowd கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. If the crowd is big, a problem, but the crowd ஆனா is அந்த small கூட்டத்தின் crowd நடுவே, also a problem. அந்த கூட்டத்தின் நடுவே, But even in the middle of the crowd, எப்படியாவது இயேசுவின் துணியை தொற்றணும். but somehow I should touch the தொட்டா garment of நான் சுகமாகுவேன். Jesus. If I touch the garment of Jesus, I will be healed. It was difficult to go. போக முடியாது. No, it was difficult ஆனால் அவள் to go முயற்சி inside. பண்ணுகிறாள். But she tried. அந்த முயற்சிக்கு நடுவில் அந்த அற்புதம் In the middle of her trying and seeking the healing, the miracle, நாளைக்கு நடக்கலைங்க. it didn't happen tomorrow. 10 நாள் கழிச்சு நடக்கல, லேட்டா It நடக்கல. did not happen after 10 days. அப்பவே நடந்துச்சு. The miracle healing took place at the same time she அது touched. இயேசுவுக்கும் தெரியும், But that Jesus also knew அந்த that, பெண்ணுக்கும் தெரியும். and she also understood that. இயேசுவுக்கும் தெரியும், She also knew that. அந்த பெண்ணுக்கும் தெரியும். That lady, the woman also knew that. அந்த இயேசு அந்த கூட்டத்து அவ்வளவு கூட்டத்து நடுவில் ஒரு வார்த்தை கேட்கிறார். In the middle of the crowd, Jesus turned back and said and asked a question. நான் இந்த கூட்டத்தினுடைய குவாலிட்டியை பற்றி பேசுறேன். I am speaking about the quality of the crowd. இந்த இயேசு பாருங்க, அவ்வளவு கூட்டத்தின் நடுவிலையும் 10 பேர் தொட்டிட்டு போவான். See, Jesus in the middle of that such a big crowd, தொட்டுவானா இல்லையா? 10-15 people can touch Jesus ஒரு and go. சொன்னா இல்லையா? Can be Jesus touched and go? பஸ்ல Yes. யாருன்னா 10 பேர் ஒரு சத்தம் செய்வான். When you get into a bus, 10 of at least 10 people will scratch you and go. அது ரெகுலர். அது ரெகுலர். That is normal. அது ரெகுலர் அண்ட் நார்மல். ஆமா. That is regular and normal in Sri Lankan buses. எல்லாம் கவனிச்சு பாருங்க. Please, if you can observe, இயேசு Jesus அந்த வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு ஸ்பெசிஃபிக்கா கேக்குறாரு. Jesus was questioning specifically who touched my garment. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the meaning of it? உன்னை குறித்து உணர்வுள்ள ஆண்டவர். We have a God who has a sensitivity நான் ஒன்னு about சொல்லவா, you ஜோயல்? and me. Can I say something, Joel, to you? ப்ராஃபஸி பண்றேன். I would like to say, prophesy you. Can you speak Arabic? No. பேசுவீங்களா? Facingla? இவருக்கு ஃபுல்லா இங்கிலீஷ் புரியுமா? Arabic only. You can understand Arabic. English? Can you explain? Please. Come. நான் ஒன்னு சொல்றேன், நல்லா சொல்லுங்க. Yeah, I will tell you something. Please translate in Arabic. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது தான் சொல்றேன். I am telling you what Jesus is saying now. தாவீது தன்னுடைய மகனால் பகைக்கப்பட்டு துரத்தப்படுறான். David, the son of David, come against of his own father, King David, and this King David was he was chased out by his own son. அவன் போயிட்டு அதுல்லாம் குகையில உட்கார்ந்திருக்கிறான். ஒரு குகையில உட்கார்ந்திருக்கிறான். This King David, he ran from his son and he took refuge inside a cave. இந்த குகையில உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு மீட்டிங் நடக்குது. When he was inside this cave, there was a meeting is happening. அது என்ன மீட்டிங்னா, What was that meeting? என் பையன் எனக்கு என்ன செஞ்சிருவானோ, What my son can do to me? எனக்கு என்ன நடந்துருமோ, What could have happened? What can happen எனக்கு to என்ன me? ஆயிருமோ, What will happen to me? அப்படின்னு பயந்த கூட்டம் அல்ல அது. It is not like a fearful crowd.
தேவன் அவனுக்கு கொடுத்த அடுத்த திட்டத்தை God, the plan which he has, with the new plan which God has given to King David, அவன் அங்கே உட்கார்ந்து தன்னுடைய ஸ்தானாதிபதிகளோட தன்னுடைய தலைவர்களோட பேச ஆரம்பிக்கிறான். he was in that cave with his leaders. He was discussing about that plan, but not about his own fears. ஆனா அவனுக்கு ஒரு போராட்டம் வெளியே நிக்குது. But outside the cave, there is a confusion or problems for him. அந்த போராட்டத்தை அவன் யோசிக்கல. He did not think about the problems which he has outside. ஆனா அந்த போராட்டத்துல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்குள்ள அவன் போறதுக்கான பிளானிங் மீட்டிங் தான் அந்த குகையில நடந்துச்சு. But in that cave, the meeting was all about how to come out of the problems which he had and how to move forward. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள், The scholars of the word, they are saying, அது வந்து ஒரு பாராளுமன்ற கூட்டம் போன்றதாம். it is the meeting which was held, it is a meeting like a parliament meeting. அந்த நாட்களில் அது அவர்களுக்குரிய ஒரு பாராளுமன்றம் என்று சொல்லப்படுகிறது. Those days it was specified as a parliament. இந்த ஸ்டோரி ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, Why I am sharing this story to you, Joel? நம்முடைய சிச்சுவேஷன் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். Our situation can be anyway, anything, in any way. நாங்க எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம். What we can be, whatever the situation. ஆனா ஆண்டவர் ஒரு பிளானிங் போடுறார் நமக்கு. But God has a plan for us. அத அடுத்த யுத்தத்துல நீ ஜெயம் பெறணும். You need to take victory on your next war. இப்ப துரத்தப்படுறத பற்றி கவலைப்படாத. Now you don't think about you were chastened out. நீ எதை பற்றியுமே பயப்படாத. You should not fear about anything. நான் உன்னை கொண்டு போய் வச்சிருக்கிற குகை, The cave which I have given you, உன்னை உருவாக்கும் குகை. the cave for me to establish you, to recreate you. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. This is what God is telling me to tell you. உங்களை உருவாக்குகிறார். God is recreating you. சில நேரம் அந்த குகைக்கு வெளியே நீங்க இருந்திருந்தா செத்துருப்பீங்க. Maybe if you would have been stepped outside the cave, And you would have died. அந்த குகை உங்களுக்கு பாதுகாப்பானது. This cave is protecting you. That is church. That is the church you are in. ஹலோ, அதுதான் சபை. This is church. அந்த சபை என்கிற பாராளுமன்றத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, If you can come inside that cave, that is the தேவன் church. நமக்கு பாதுகாப்பை தருகிறார். God gives us protection. இப்போ இந்த கூட்டத்திட்ட மறுபடி வருவோம். Now again, let's come to this crowd. அந்த கூட்டத்தை மறக்கவே கூடாது. We should not forget this crowd. பிரயோஜனமான கூட்டமும் இருக்கு, பிரயோஜனம் இல்லாத கூட்டமும் இருக்குது. There is a crowd, a useful crowd. There is a crowd, a nonsense crowd also. இப்போ இயேசு கேட்கிறாரு, என் வஸ்திரத்தை தொட்டது யார்? Now Jesus is questioning who touched my garment. 100 பேருக்கு மத்தியில யாரோ ஒருவர் தொட்டது எப்படி சாமி நமக்கு தெரியும்? Among the 100 of people, how can I know, how can we tell you who touched your garment? நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது? How can we identify? யாரோ தட்டிட்டு போயிருப்பான். Anyone would have touched you and gone. யாரோ தொட்டுட்டு போயிருப்பான். Anyone would have done that. அவளுக்கு தைரியம் வந்துருச்சு. But that woman, she got courage. தொட்டவள் எழும்பி வந்தாள். She got up, she stood up and came கால்ல to விழுந்தாள். Jesus. She fell down on his feet. ஏண்டா நீங்க எல்லாம் இருக்கிறீங்கன்னு இயேசு யோசிச்சிருப்பாரு. Jesus would have thought, why all of you are here? Jesus would have thought like ஆனா that. கேட்டா இயேசுக்கு பின்னாடியே ஊர் சுத்துற கூட்டம். But if you ask, these are the crowd, always they follows Jesus wherever he goes, whatever the place he எப்ப goes. பாருங்க இயேசு 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 இயேசு. Every time Jesus, Jesus, Jesus. இயேசுவின் புதுமை 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 புதுமை. The miracle of Jesus, miracle of Jesus, miracle of Jesus. எல்லாமே பார்க்கத்தான் தெரியுது. Everything, if you can see, பார்க்கறாங்க. they see that, ஆனா உணர மாட்டேங்க. but they never felt it. இயேசு ஸ்பெசிஃபிக்கா யார் தொட்டார்? But Jesus was specifically asking the crowd,
who touched me. அவளை சொல்றார், வேதனை நீங்கி சுகமாயிரு. He told that woman, be in peace. அவளுடைய ஸ்டோரி என்ன? You know what her story? அவளுடைய ஆஸ்திகள் எல்லாம் வித்து முடிச்சாச்சு. She lost all her wealth அந்த பெரும்பாடு நிமித்தம், because of the issue of the blood she was going through. அந்த சூழ்நிலையில எல்லாமே போயிருச்சுங்க. Because of that situation, she lost Zero. everything. நுல். She became a zero. ஜீரோ. She became a nothing. இப்பதான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு Just now I heard about Jesus. அந்த கூட்டத்துல வர்றாரு. She came among in that crowd. கூட்டத்தின் நடுவுல அவருக்கு தெரியும் யார் என்னை தொடுகிறார். Even in the middle of the crowd, இந்த இருதயம் என்னை தேடுகிறது. he knew who touched me, பத்து which heart is desiring for me. 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் இங்க. There are 10 people are seated here. இதுல எந்த இருதயம் என்ன தேடுது? In these 10 people, which heart is desiring me? எந்த இருதயம் கரிசட்டியை தேடுதுன்னு தெரியும் அவருக்கு. Which heart is desiring the dinner, the food which is going to have? வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்? What can we do after going to the house? ಗೆದರಗಿ ಇಲ್ಲಮನೋ ಕರಂಡದು. What are we going to do after going to the house? ಎಟಮನೋದ ವೆನ್ನೆ. What is going to happen tomorrow? ಆನೆ ದೆಯ್ಯನೆ. Oh my God. அப்படி தேடுது. Like that seeking. 100 இருதயத்துல ஒரு இருதயத்துக்கு தான் உதிரப்போக்கு நிக்கணும். In the 100 of people, only one should the issue of Need the the blood miracle. should be solved. அந்த அற்புதம் தேவை ஒரு இருதயத்துக்கு தான். Only one heart was desiring அங்க that miracle. ஒருத்தனுக்கு தான் ரட்சிப்பு தேவை. That only one person only who was desiring that salvation. இறங்கி வர விடுங்கடா. So allow that man to come down and come to me. கூட்டத்தை பார்த்து சொல்றேன் நான். I look at the crowd and speak. கூட்டமா நின்னு இயேசுவை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. Don't be in the crowd and block Jesus. Try to control Jesus. உங்களுக்கு தெரியுமா? Do you know? அரசாங்க அதிகாரிகள் அல்லது ஜனாதிபதி, பிரதமர் இப்படிப்பட்டவர்களுக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்படும். Government official, they used to give protection, a big protection to the president. உலகத்திலேயே மிக பாதுகாப்போடு இருக்கக்கூடிய வடகொரியாவுடைய ஜனாதிபதியுடைய பாதுகாப்பு நீங்க The கேள்விப்பட்டிருப்பீங்க. president of the North Korea is having the highest protection among all the presidents in the world. மற்ற சாதாரணமா நான் நெதர்லாண்டுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு சகோதரன் இடத்துல ஜெபிக்க வந்தார். When I was in Netherlands, there was one man who came for prayers to me. சைக்கிள்ல வந்தார். He came in a bicycle. அந்த பாஸ்டர் எனக்கு அறிமுகப்படுத்தினார் அவரை. That the pastor of that man introduced that man to me. இவர்தான் இந்த நெதர்லாந்து தேசத்திலே எங்களுடைய பகுதி பிரேடா என்ற அந்த பகுதியினுடைய மேயராக இருக்கிறார். Pastor introduced him as the mayor of that particular place called Breda. The mayor சொன்னா இங்க எப்படி சொல்லுவீங்க? கோமதிக்கு என்ன பாசுமே? The city mayor. ஓகே. The mayor சாதாரண சைக்கிள்ல சும்மா நம்ம ஊர்ல சைக்கிள் எடுத்துட்டு ஊர் சுத்துவோம் பாருங்க, அது மாதிரி வரலாம். This mayor, he came to me for prayers in a push bike, a bicycle. கூட்டம் வந்து அந்த சைக்கிளை தடுக்குது. But the crowd was blocking that bicycle. நம்ம ஆளுங்க ஏசாமிக்கு பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க. People like you and me, we are protecting Jesus. Don't touch. Don't touch. Don't too close to Jesus. இன்னக்கு பாதுகாப்பு அவருக்கு தான் இப்ப. So protection is for Jesus now. யார் கொடுக்கிறது தெரியுமா? Who is protecting, you know? இயேசுவை அறிந்தது போல அறியாமல் இருக்கிற கூட்டம் தான் கொடுக்குது. The people who act that they like that they know Jesus. These are the people who is pretending they are protecting Jesus. என்ன பேர் பிரதர் உங்களுக்கு? What is your name, brother? இயேசுராசா. My name is Yesu Rasa. ஆனா இயேசுவுக்கு பக்கத்திலேயே இல்ல. But you are not close to Jesus. இயேசுவும் உள்ளேயும் இல்ல. Even Jesus is not inside also. ஆனா இயேசுவுக்கு வெளியே பாதுகாப்பு படையா நிக்கிறாரு. But outside Jesus, why? He's like a protecting soldier. பாருங்க, சாதாரண ஒரு மேயர்
But see, a mayor, அந்த சண்டே சர்வீஸ்க்கு ரெகுலரா சைக்கிள்ல வர்ற ஒரு தமிழ் சபைக்கு for Sunday service, he regularly is coming for a Tamil church meeting. அன்னைக்கு அவருக்கு தீர்க்கதரிசனமாய் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். But today, that day, God helped me to pray for him in a prophetic manner. பாருங்க, தடை வந்து நம்மள தான் இருக்கிறோம். But you know, the block to go near Jesus, maybe we are the blockage created Jesus. சகேயு மேல இருக்கிறான்றது அவருக்கு தெரியும். Jesus knew Zacchaeus was on the tree. போனவர் போயிட்டே இருக்க வேண்டியது தானே. But when the Jesus who went, he should have gone without stopping. போனவர் நின்னுட்டாருங்க. But he stopped in the middle. நின்னு அண்ணாந்து பார்த்து. He stopped and looked up. தேவ ஜனமே, people, the God's உனக்கு people, ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. God has given you a responsibility. பாஸ்டர் கிருஷாந்த் எழுதின 5 பாயிண்ட்ஸ், எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க? 10 பாயிண்ட் கொடுத்திருக்கிறாரு. இதோட 11வது பாயிண்ட் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. Pastor Krishyantha has given you 10 points, but the point which I am going to make, Plus one. Which I am going to share, you can make it as 11th point. நிற்கிற அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். We should receive the spirit of stopping. நிற்கிற ஆவி என்ன ஆவி? Stopping, the spirit of stopping. மற்றவர்களுக்காய் நிற்கிற உணர்வுள்ள ஆவி. The sensitive spirit who is stopping for others. இல்லாட்டி நீ 10 ஜெபம் பண்ணினாலும் ஒண்ணுமே நடக்காது. Otherwise, even you pray for 10 points, nothing is going to take place. ஆண்டவரே, கம்பெனி எல்லாம் 15 நிமிஷம் ஜெபம் பண்ண விடணும். நல்ல பாயிண்ட், குட் பாயிண்ட் பாஸ்டர். God, we pray every company should give 15 minutes to pray for everyone. நல்ல பாயிண்ட். It's a good point, valid நான் ஒரு point. கம்பெனில வேலை செய்த கடந்த ஒரு 5 மாதங்களாக For 5 months I am working in a company. ஒரே கம்பெனி, There's one company. ஒரு 15 பேர் முஸ்லிம் சகோதரர்கள் இருந்தாங்க. Around 15 Muslims were working with me. எத்தனை பேருக்கு தெரியும் முஸ்லிம்களின் தொழுகை நேரம் எத்தனை நேரம் என்று? Do you know how many the prayer Five time of times. Muslim? 5 வேளை. 5 times prayer. 5 வேளை தொழுவார்கள். 5 times they used to pray. என்னதான் பிஸி டைமா இருந்தாலும் Whatever the busyness, பாட்ல வாஷ்ரூம் போயிடுவான். they just go to the washroom. கையை கழுவான், காலை கழுவான், தலையை கழுவான். They will wash their feet, the hands and the head. நான் வேலை செஞ்சது ஒரு ஜாக்கெட் கம்பெனில. I worked in a company which produced jackets. அங்க ஒரு கார்ட்போர்டை தூக்கி போட்டு They just place a cardboard there and they will start to pray. இப்ராஹிம் எங்க அப்படின்னு மேனேஜர் கூப்பிடுவான். Manager was searching, where is Ibrahim? It's prayer time. It's prayer time. It's in prayer time. He's in his prayer time. பேசி பாரு. Go and speak to him and see. 5 வேளையும் தொழுதுட்டு தாங்க வேலை செய்றான். 5 times he will pray and then only he will work. ஏன் நம்ம ஜெபம் மட்டும் கேட்கப்படல தெரியுமா? Do you know why then our prayers are not heard? தொட்டது யாருன்னே அறிவில்ல. You don't know to whom who touched Jesus. அந்த அறிவே நமக்கு இல்ல. Even we don't have that கொஞ்சம் knowledge. வித்தியாசமான பாஸ்டர், நீங்க எல்லாம் தங்கமான பாஸ்டர்னு நினைச்சிராதீங்க. I am a different kind of pastor. Don't think that I am a very நான் உள்ள good, nice வரதோ person. கொட்டிட்டு போயிடுவேன். Whatever is inside me, I'll just pour it out. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். God is a God who is answering prayer. கண்ணீரை காண்கிறவர். He is the one வேதனையை அறிகிறவர். He understands our pain. நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரியும். He knows our tears. என்ன கேட்க போறோங்கிறது அவர் முன்னாடியே அறிஞ்சிருக்கிறாரு. அப்படி He knew what is going to happen after. No. நாங்க என்ன கேட்க போறோம்ன்றது அவருக்கு தெரியும். He knew whatever we are going to ask before itself. அதுக்காக நாம அப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல. Therefore I'm not saying this is not the way to pray. ஆனா உணர்வுள்ளவர்களா ஜெபம் பண்ணணும். But we should pray with that sensitivity, that connection. ரஞ்சித் ஐயா கோமாரி අපිට කිව්වනේ. Pastor Ranjit somehow he told us. අපි ආඥා කරන්න නැතුව හිටියත් අනේ එපානේ.
If we don't pray, then he வேண்டாம், said வேண்டாம். that it's not good, it's not, we are not. அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. So we should not pray because pastor told us to pray. கிருஷாந்த எழுதி கொடுத்துட்டாருங்கிறதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. We should not pray because Pastor Krishanta he ரூபன் wrote and gave 10 சொல்லிட்டாருங்கிறதுக்காக points. ஜெபம் பண்ணக்கூடாது. We should not pray it is because Pastor Reuben preached us to pray. ஜோயலை குறித்து ஒரு உணர்வோட ஜெபம் பண்ணுங்க. We should pray with the sensitivity, with the feeling for Joel. ஒரு வார்த்தை பவுல் சொல்றாரு, Apostle Paul நான் கர்த்த sharing a word. வேதனைப்படுகிறேன். I am in the pain, delivery pain. I am pain. experiencing a delivery pain. இந்த டெலிவரி பெயின் அது பெண்களுக்கு மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஆண்கள். This delivery pain, அந்த பெயின் வேற. the men should not tell this is அதை only for the போன்று, ladies. அதை போல Similar, உணர்வு that feeling of pain ஜெபத்துல in a praying. ஒரு ஆவிக்குரிய சகோதரனை சகோதரியை பார்க்கும் பொழுது, When you are meeting a spiritual man or a woman, சில ஆவிக்குரிய சகோதரர்களை பார்ப்பேன் நான். I used to see some spiritual people. கை கொடுக்க முடியுமா? Just நாங்க shake ரெண்டு our மூணு hands. விதமா கை கொடுக்க போறோம். I'm going to shake hands in லோடியஸ் 3 நானும் different இன்னைக்கு ways. கை கொடுக்க போறோம். நம்முடைய கை கொடுத்தல பாருங்க. Today myself and pastor we are going to shake hands. Just see how we are shaking our hands. இந்த கை கொடுத்தலுக்கும் Shaking of this hand, இந்த கை கொடுத்தலுக்கும் the shaking of this way hands, இந்த கை கொடுத்தலுக்கும் this way of shaking of hands. எந்த இனத்தை சேர்ந்த கை கொடுத்தல்னு சொல்ல முடியுமா உங்களால? Can you understand what kind of people used to shake hands like this? இது வந்து தமிழன் கை கொடுத்தல். This handshake is Tamil people used to shake hands like this. இது வந்து இந்தியன் கை கொடுத்தல். This way, Indian people used to shake hands in this way. இது வெள்ளைக்காரன் கை கொடுத்தல். This is நான் குறையா சொல்லல. white men used to shake hands like நான் this. ஏன் இதை சொல்றேன்னா, அவன் You know why கொடுத்தா I'm saying? எஸ்னா எஸ், நோனா நோ. Because when these people they shake hands, they say அவன் பாவம் yes செய்ய- for yes, no for no. அவன் பாவம் செய்யும் போது இயேசுவை கூப்பிடுறான். Even when he was sinning, he's calling for Jesus. அவன் பாவம் செய்யும் போதும் இயேசுவை கூப்பிட்டு தான் செய்யறான். When he was doing sin, he called out Jesus and then he is doing sin. ஆனா ஒரு மனுஷனோட பேசும்போது But when he is speaking to a yes man, அப்படின்னா எஸ். if he says yes, then there is no no. அவனுக்கு எப்படியோ தெரியாதுங்க, அந்த உணர்வு வந்துருச்சு. But somehow, you know, these white people, they got this sensitivity. அவனும் பாவமான உலகத்துல தான் வாழ்றான். Even he is also living in the same sinful world. ஆனா அவன் வேர்டுல உண்மையா இருக்கிறான். But he is truthful to his word. ஆனா நாம உணர்வே இல்லாதவர்களா But you are not, you do not have any sensitivity. ஆனா நமக்கு பேரு தான் கிறிஸ்தவர்கள். But for us only, we called ourselves as Christians. என்னோட நிறைய கனடியன் ஒயிட் பீப்புள் வேலை செய்தாங்க. There are Raju many மாசத்துல. Canadians, white people used to work with me. என்னுடைய 3 பாஸ்மாருமே கனடியன் ஒயிட் பீப்புள். All my 3 bosses are ஒரு white கம்பெனிக்கு people. 3 பாஸ். One company, 3 bosses. 3 பார்ட்னர்ஸா செய்றாங்க. They are working as 3 partners. ஆனா But அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதம், the way they act, நம் மனுஷரை பேச வரல, உணர்வு. I am not talking about the people, ஒரு of the மனுஷனுடைய men, but the உணர்வை sensitivity which they have. புரிந்து கொள்ளுகிற, The way they understand the people. நம்ம உலகத்து கிறிஸ்தவங்க. They are nominal Christians in the world. நான் எப்ப பார்த்தாலும் God bless you boss அப்படின்னு சொல்லுவேன். But every time when I meet them, I used to greet them and say, God bless you. Thank you ரூபன்னுவாங்க. They will say thank you to me. ஆனா அவனுக்கு இயேசுன்னா என்னன்னு தெரியாது. But he don't know who is Jesus. டிசம்பர்ல கிறிஸ்மஸ் பார்ட்டி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. December they arranged a big Christmas party in a restaurant. ஆனா அந்த 3 பஸ் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க. But all these 3 bosses, they never consume alcohol. அங்க நான் உட்கார்ந்திருந்தேன் அவர்களோட. I was seated with them. என்ஜாய் in that மேன் restaurant. அப்படினாங்க.
என்ஜாய் பண்றா அப்படின்னா They told me, enjoy. நான் சொன்னேன் நான் குடிப்பவன் அல்ல. Then I told, I do not touch alcohol. ஓ நாங்க தப்பா புரிஞ்சுட்டோம், நீ ரெவரண்ட் இல்லையா அப்படின்னா. Oh, then they told me, we misunderstood. Oh, you are a pastor, you are a reverend. சாரி அப்படின்னார்கள். They apologized me. எல்லா சாப்பாடு என்னென்னலாம் வருதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்க சொல்லிட்டான் சாப்பிடு. What they told, whatever the food, we are serving everything. நான் Bring ஏன் to இந்த him. ஸ்டோரி எல்லாம் சொல்றேன்டா, You know why I am sharing this story? அவனுக்கு இருக்கிற உணர்வை விட எனக்கு உங்களுக்கு தாங்க அதிக உணர்வு இருக்கு. The sensitivity, the responsibility, the feeling அந்த which they have, you and me, we should have more than that. ஆவியினாலே யூதனாக்கப்பட்டவர்கள். But we have been a Jew spiritually. நாங்க தான் ஆவிக்குரிய யூதர்கள். But we are spiritual Jews, மாம்சத்துல யூதர்கள் அல்ல. not in the flesh. அவன் மாம்சத்துல நின்னுட்டு thank you அப்படின்றான். They are in the flesh. They are ஆனா உண்மையா saying சொல்றான். thank you. உண்மையா சொல்றான். But still they say thank you with their whole heart, truthfully. thank you Glorious. Thank you, Pastor. கிளம்பு கிளம்பு. Okay, go now. இதுதான் நம்முடைய உணர்வுள்ள ஆவி. This is கேவலமான ஆவி. this is the ஒரு மனுஷனோட இப்ப நீ ஆண்டவரோட கள்ளத்தனமா பழகினா உன் கூட பழகுவாரா? when you have a relationship with God in a cunning way, can God have a true relationship with you? அவருக்கு தெரியுமா இல்லையா? Does God know or no? நீ சுயநலத்துக்கு தான் வர்ற. You are coming for selfishness. ஓ செல்ஃபிஷ காமிக்கிறதுக்கு தான் வர்ற. You are trying to come and show your selfishness. செல்ஃபிஷ்ல தான் இங்க வரன்றதும் தெரியும் அவருக்கு. God knows why are you coming to the church, for your selfishness, your own benefit. சர்ச்சுக்கு போனா வேலை எடுத்து கொடுப்பாங்க. Oh, if we go to church, they will somehow find me a job. அன்னைக்கு ஒருத்தனை பார்த்தேன். That day I saw. அன்னைக்கு ஒருத்தனை பார்த்தேன், ஒரு தம்பியை. I met one brother. அவர் சொல்றாரு, சர்ச்சுக்கு வந்தா அந்த பிஆர் அப்ளிகேஷனுக்கு வந்து பாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணினா அது ரொம்ப கிரேட்டா. Yo, that brother told me, if I come to that church for that PR application, if Pastor Ranjit, if Pastor recommend, that is a good favoring thing for me. எந்த பாஸ்டரும் ஒரு கடிதம் கொடுத்துட்டா போதுமா அவ்வளவு மதிப்பா. Whatever the pastor, if they can give a letter for this PR, thank you for this advice, it is better for us. ஒரு நாளும் கிடையாது, ஒரு நாளும் கிடையாது. But it is never true. ஒரு நாளும் கிடையாது. Never. அப்படி ரெண்டு கடிதம். நச்சாட்சி கடிதம்ன்றது வேணா கொடுக்கலாம். We can give a letter, a good character certificate. லெட்டர் வேணா கொடுக்கலாம். We can give a character letter. ஒரு கிரிமினல் இல்லன்றத கரெக்ட்டா பண்ணி கொடுக்கலாம். We can give a character certificate mentioning that you are not a criminal. PR கொடுப்பானா அது போய் வேலை. But whatever the letter you have, if you receive PR for that, that is a lie. சில பேர் வந்து சுயநலத்துக்காகவே இயேசு பக்கத்துல வர்றது. People always come to Jesus or seek Jesus for their selfish benefits. தோத்து போயிடுவோம். They will be defeated. நாங்க தோத்து போயிடுவோம். We will be defeated. நீ இயேசுவை பார்க்கணும்னு வா. இயேசுவை பார்க்கணும்னு வா. They insist, I want to see Jesus. உனக்காக அவர் நிப்பார். But Jesus will stop for you. உனக்காக நிப்பார். Jesus will stop for you. தேவைக்காக நிப்பார். Jesus will stop for you. கண்ணீருக்காய் அவர் நிப்பார். He will stop for your tears. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் அவர் நிப்பார். Whatever the situation, அவர் he கொடுக்கிற will ஆன்சர் என்ன stop தெரியுமா? for us. Do you know what is the answer he அவன் used to give? கூப்பிடலைங்க, அவன் கூப்பிடவே இல்ல. Zacchaeus never called Jesus. இயேசுவே வாரீங்களா வாரீங்களான்னு Jesus, are you coming? He never called. நாங்க பாவியா இருந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து திருப்பந்தி ஆராதனையில பங்கெடுத்து காணிக்கை கொடுத்து தசமபாகம் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து எல்லா பிளாபிளாவும் பண்ணி முடிச்சு வாங்க ஆண்டவரேன்னு இன்னைக்கு அழுதுகிட்டு தான் இருக்கு. But we received salvation, we repented, we got baptized, we got communion, we gave offering, we gave tithes. After doing everything, we are crying, Jesus, come. But still, he is not coming. Even now, we are crying.
காரணம் என்ன தெரியுமா? Why? அவரை தெரியலைங்க உங்களுக்கு. We didn't still understand and experience who is Jesus. இயேசுவை பார்க்கணும்னு ஒரு முயற்சி இல்லை உங்களுக்கு. We do not take any kind of effort, desire to see Jesus. அனுபவிக்க வேணும். We should experience Jesus. ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டா தான் அதனுடைய ருசி தெரியும். When you take a fruit and you should eat, and then only you will know the taste. Please அதை பாருங்க. See the fruit. இயேசு நின்னு உடனே சொன்னார், கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணும்ட்டார். Jesus stood in the middle of the crowd and told Zacchaeus, come down. Hallelujah. I want to be with you today. இயேசு சொல்லிட்டார், உன் வீட்டுல தங்கணும். Jesus said, I want to be in your house today. உங்க வீட்டுல நான் தங்கணும். Today in your house, Baba. தங்க வேணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? இறங்கி வரணும். I don't know. காட்டத்து மரத்துல இருந்து கீழே இறங்கி வா. Come down from the sycamore tree. உன் வீட்டுல நான் தங்கணும். Today I want to be with you in your house. அவர் தங்கிட்டா உதிரப்போக்கு நின்றும். If God, பாடுகள் தீர்ந்துரும். if God, Jesus will dwell in us, குழந்தை இல்லையா கிடைச்சிரும். the issue of blood will stop. செத்தவன் Whatever உயிரோட the எழும்புவான். problems we have, it will be over. Even you die, you will come back to உன் life வீட்டுல again. இருக்கிற எல்லாம் அடைக்கப்பட்டது திறக்கப்படும். Whatever the blockade, the closed in your house, it will be இயேசு open. உனக்காக நிற்கிற உணர்வுள்ள தேவன். Jesus who will stand for you நீ and இறங்கி me. வர உணர்வுள்ளவனாய் Do இருக்கிறாய். you have that sensitivity, a desire to உன் come பாரம்பரியம், down and see Jesus? உன்னுடைய பாரம்பரியம், Your traditions, உன்னுடைய தேவைகள், உன்னுடைய காரியங்களை விட்டு இறங்கி வா. your desires, everything, you keep them away and come down அவர் to உன் வீட்டிலே தங்க spend போகிறார். time with Jesus. He is going to be அவர் with you in your உணர்வுள்ள house. ஆண்டவருங்க. He is a God of sensitivity. பாஸ்டர் ரஞ்சித் ஒரு 1 மினிட்ல முடிச்சிடுறேன். I will end this in a minute. நான் உலகத்துல 36 தேசங்களை சுத்தி வந்த ஒரு ஊழியக்காரன். I am a minister of God who went around the world in 36 countries. பாஸ்டர் ரஞ்சித் வந்து ஒரு 2-3 வருஷமா தான் என்ன பார்க்கறாரு. Pastor Ranjit knew me for 3 years now. நான் கிட்டத்தட்ட குவைத் தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது சிஸ்டர் சித்ரா வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மீட்டிங்ல சிங்களத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. When I was in Kuwait, Sister Chitra, she translated, she interpreted for me for 8-9 meetings. More than 8-9 meetings. More than 8-9 meetings. அப்போ அவ்வளவு உலகமெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு, So after doing a worldwide ministry, ஆண்டவருடைய ஒரு நடத்துதல், அது வித்தியாசமான ஸ்டோரி, அது இன்னொரு 4 மணி நேரம் தேவை சொல்றதுக்கு. because of a God's special leading, it is a different story. It will take time if I'm going to explain it. நான் இங்க வந்தேன். I came to Canada here. இங்க தங்கி இருக்கிறேன். Now I am living here. எல்லார போலவுமே, இப்ப ஜோயல போலவுமே எனக்கு ஒரு பாடு. As like you and me, I am living here. Even like Joel, same experience, a problem I am also facing. இரக்கத்துக்காக சொல்லல. I am not telling you for your kindness, for you to experience sorrow for me. என்னுடைய தேவன் உணர்வுள்ளவர்ன்றதுக்காக சொல்றேன். I am telling you because my God is a sensitive God. 3 வாரங்கள் வியாதி படுக்கை. For 3 weeks I was sick. I was on the bed. எழும்பி நடக்க முடியாது. I was not able to get up and stand up. ரூம்ல 2 சகோதரர்கள் இருக்காங்க. There are 2 friends with me in my room. அவர்கள் பாஸ்டரோட தண்ணி வச்சு தரவான்னு கூட கேக்குற ஆட்கள் இல்ல. Even they never took care, never asked me, at least pastor, can I give you a hot water? கேட்கவே இல்ல. They never asked me for 3 weeks. ஆனா அத நான் தப்பாவும் நினைக்கல. But I did not complain about it. ஆனா But என்னால முடிஞ்ச மாதிரி எழும்பினேன். I took my strength and I got up. இருக்கிறத சூப்ப போடு, அந்த மேகி சூப் தான் எனக்கு ஜீவனை கொடுத்தது. Whatever I had, I made Maggi soup and I drank. It gave strength to me. சுடுதண்ணியை தட்டுறது, மேகியை போடுறது. So I made hot water and I prepared Maggi, and this is how the time went out. நான் போகக்கூடிய ஒரு சபையினுடைய போதகருக்கும் உடல்நிலை சரியில்லை, இல்லைன்னா அவரே வந்து பார்ப்பார். But even the church which I used to go, that pastor also was sick, not otherwise he used to come and visit me. ஆனா
எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 3 வீக்ஸ்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு, வேலை இல்ல. But in 3 weeks, everything was over, but I lost my job also. ஜனவரி 31ஆம் தேதியில இருந்து வேலை இல்ல. From January 31st, I didn't have a job. முடிஞ்சிருச்சு. It was over. வெல்ஃபேர் இல்ல. No welfare. இங்க அந்த ஃபுட் பேங்க், அந்த பேங்க், இந்த பேங்க்னு சொல்லுவாங்க. எல்லா பேங்கும் எனக்கு தெரியாது. Food bank. People used to say food bank and this bank and that bank. I didn't know where are these banks. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் அங்கதான். I knew only one bank, that is heaven. பேசாம படுத்திருந்து தோத்திரம் பண்றேன். I just lay down and I was thanking and I was praising God. எனக்கு பிடித்த நிறைய பிரசங்கங்கள் பிரதர் எசேக்கியா பிரான்சிஸனுடைய பிரசங்கங்களை போட்டு கேட்டு I was listening to my favorite sermons, brother Ezekiel, the prophet Ezekiel Francis in India, he preached. அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். I was listening to those sermons. திடீர்னு ஒரு விசுவாசி, Suddenly a believer, ஒரு தாயார், a mother, கால் பண்றாங்க எனக்கு. she called me. கால் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர், She asked me, she told me, Pastor, நீங்க சிக்கா இருக்கிறீங்க அப்படின்றாங்க. are you sick, Pastor? I am going to pray for you. I am going to pray for you. ஜெபம் பண்றாங்க. And this mother prayed for me. உங்க பாத்திரம் எல்லாம் ட்ரையா இருக்குது இப்ப. I can see all your patram, the vessels are dried. அரிசி டப்பா எம்டி. Even the rice No vegetables. vessel is empty. No meats. Vegetable is empty. No meat. ஃப்ரிட்ஜ் No காலியா food. இருக்கு எனக்கு. Your fridge also empty. அந்த அம்மா அப்படியே சொல்லுது. This mother was saying the same thing in her prayers. தீர்க்க தரிசனமா சொல்ற மாதிரி இருக்குது எனக்கு. She was prophesying over me. நான் இப்போ என் பொண்ணுகிட்டையும் மருமகன்கிட்டையும் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து விடுறேன் அப்படின்றாங்க. Now I am going to send all these food, everything, whatever you need, in the hand of my daughter and my son-in-law. நான் வேணான்னு சொல்லிட்டேன். I said, no, I don't want. எனக்கு வேண்டாம். I said, I don't want. உடனடியாக மகளையும் மருமகனை அனுப்பினார்கள். But she sent a daughter and my son-in-law. அம்மாவுக்கு இயேசப்பா உணர்த்தினது. They came and told me, Jesus spoke to my mother. உங்களுக்கு ஜெபிச்சாங்க. My mother, the daughter told the pastor, my mother prayed for you. நீங்க எங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு வேணான்னு சொல்லிருக்கலாம் பாஸ்டர். You say you refuse to accept our gifts because not to disturb us. அவங்கள தொந்தரவு பண்றதா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. But they told me, don't think that you are disturbing us. ஒரு $200க்கு மேல திங்ஸ். They brought things for more than $200. கையில ஒரு envelope. They brought an envelope also. அந்த envelope திறந்து பார்க்கறேன், $50 உள்ள இருக்குது. I opened that envelope, there was $50 inside it. அந்த $50 எனக்கு $5,000 மாதிரி தெரிஞ்சுச்சு. That $50 for me at that time, it was like $5,000. நான் என்னுடைய ஆண்டவரை உணர்ந்தேன். I felt my God at that time. நான் உணர்ந்தேங்க. I felt, brother. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற சகோதரி, நான் நினைக்கிறேன் 2018ல ஃபர்ஸ்ட் டைம் கனடா மான்ட்ரியல் வரும் பொழுது அதே மகள், எந்த மகள் திருமணம் முடிச்சு இப்போ இருக்கிறாளோ அந்த மகள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். This mother, she was far in this place, in this area. I would have met them in 2018 when the daughter of this mother, she was sick when she was on the sick bed. I remember that I had prayed for her. அந்த பொண்ணு அதை சொல்றா எனக்கு. That daughter told me about it. பாஸ்டர் அங்கிள், நீங்க ஜெபம் பண்ணபடியா தான் எனக்கு உயிரோட இருக்கிறேன். Pastor uncle, it is because you were prayed, I was fighting. I'm living now. I was healed now. கல்யாணம் பண்ணி இன்னைக்கு குழந்தை வயித்துல இருக்குது. Today I am married and I am pregnant with a child. ஏன் நான் நன்றியா இருக்க கூடாது? Why then? Why I should not be thankful to you? எலிசாவை போஷித்தது போல உங்களை நாங்க போஷிக்க கூடாது. As God protected Elijah, fed Elijah, then why we should not feed you? Why? அதுதாங்க உணர்வுள்ள விசுவாசம். That is called a உணர்வுள்ள விசுவாசி, sensitivity faith. உணர்வுள்ள ஊழியன், உணர்வுள்ள சபை. Sensitivity believer, a sensitivity God, sensitivity church. பெரும்பாடுள்ளவளை வரவிடாம தடை பண்ணி நிக்காதீங்க. We should not stop or create a blockade சகேயு to a வரவிடாம woman with the issue of வாசலையே blood. நிக்காதீங்க. We should not create a blockade for Zacchaeus to come inside, not to keep him outside எழுந்து on the நிக்கலாமா? entrance.
Let us get up. ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி Let us நிற்கலாமா? stand up in the presence of எனக்கு God. அருமையான தேவ ஜனமே, My dear church, நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறேன்றது இன்னைக்கு எனக்கு தெரியும். I only know what is the situation ஆனா I நான் am. கர்த்தருடைய ஊழியக்காரன். But I am a minister of God. ஒரு நாள் எங்க தலையாண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். But God will never put our heads to உன் shame. தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் God பண்ணி has anointed our heads with His oil. உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறார். Our vessel is overflowing. உணர்வுள்ள ஆண்டவர். He is a God of a sensitivity. அவர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார் என்று நம்புகிறேன் சகோதரனே. Today God has spoken to you. I உன் believe வாசல்களை that திறக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். God is ready to open your doors. உன் வாசல்களை திறக்க ஆயத்தமா இருக்கிறார். God is ready to open your doors. அடைக்கப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் திறந்து விட ஆயத்தமா Whatever இருக்கிறார். the closed, God is going to open. அவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. So let us dedicate yourself in the presence of ஆண்டவரே, God. எனக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை தாரு. God, give me a spirit of சொல்லுங்க, sensitivity. உணர்வுள்ள ஆவி இல்லாமல் ஜெபிக்க Sensitive முடியாது. spirit. Without sensitivity spirit, you can't pray. ஒரு மனுஷனை குறித்து உணர்வு வந்தா தான் உள்ளம் உடையும். If we are sensitive about a brother or sister, then only we can pray. ஒருவன் வியாதி என்று சொன்னால் அந்த வியாதியை குறித்து ஒரு உணர்வு இருந்தால் தான், அனுபவம் இருந்தால் தான் எங்கள் உள்ளம் உடையும். If we are going to pray for a disease, a sick person, we should understand and we should have experienced that நாங்கள் sickness அந்த for us to பாதைகளினூடாய் pray. வர We வேண்டும். should have that heart. அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். We should receive that இயேசு உணர்வுள்ள compassion, தெய்வம். that sensitivity. அவர் உணர்வுள்ள தெய்வம். God is a God of compassion. அவருடைய God of பிள்ளைகள் sensitivity. நானும் நீங்களும் உணர்வுள்ளவர்களாய் மாற வேண்டாமா? His children, we should be like Him. இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ளே இயேசு வர வேண்டும் என்று சொன்னார். Today, if Jesus needs to come to your house, நீ இறங்கி வா. you should come down. சில பேருக்கு இறங்கி வர்றதுக்கு மனமே இல்லை. But many people, they don't like to come down. தங்களுடைய காரியங்களை விட்டு இறங்கி வர்றதுக்கு மனமே இல்லை. They do not willing, they are not willing to come down, leaving their own selfish things. ஆனா ஆண்டவர் உதவி செய்யணும்னு விருப்பம். But God wants to help. அது நடக்காத விஷயம். It is a difficult thing. அது நடக்கவே நடக்காது. It will not take place. நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்குறேன். You come down, then I will come to your house. எத்தனை பேர் இறங்கி வர போகிறோம்? How many of us are going to come இறங்கி down? வாங்க. Come down. ஆண்டவரே, நான் இறங்கி வருகிறேன். God, Lord, I'm coming down. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். Everything of me you knew. உங்க பிரசன்னத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். I am dedicating ourselves எங்களை in your உங்களை presence. போல உணர்வுள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்க. Change me. இந்த like a தேசத்துக்காய் நாங்கள் sensitivity. ஆண்டவரே 10 பாயிண்ட்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for all these 10 points. உணர்வோடு நாங்கள் ஜெபிக்க. We are going to pray with our feeling, உணர்வோடு with our அழ. sensitivity. உணர்வோடு அழ. For us to cry with our எங்களுக்கு feeling. உதவி செய்யுங்க. Help us. ஒரு அழுகையின் உணர்வை தாங்க. God give us அபிஷேகத்துல அழுது ஜெபிக்கிற உணர்வை தாங்க. Help us to cry with sensitivity, with the meaning. உங்க பிரசன்னங்களை தாங்கட்டப்பா. Let your presence protect us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Lord Jesus we pray. ஆமென். Amen. ஆமென். Amen. Thank you. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Let's clap hands and give praise to God.